கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியை மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா இன்று பார்வையிட்டார். மத்திய ஜவுளித்துறையின் கீழ் இயங்கும் இக்கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றிய அமைச்சர், இந்தியாவின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் ஜவுளித்துறை 13% பங்கு வகித்து விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு உருவாக்கும் துறையாக இருப்பதாகவும், ஜவுளி தொழில் வாழ்வாதாரமாக மட்டுமின்றி இந்தியாவின் ஆன்மாவாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் ஜவுளி சந்தை $300 பில்லியன் அளவை எட்டும் எனவும், ஜவுளித்துறையில் மாணவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது எனவும் கூறினார். ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக மத்திய அரசு முன்னெடுத்து வரும் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தவர், விக்சித் பாரத் எனும் இலக்கை எட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னெடுப்புகள் அவசியமானது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஜவுளி மற்றும் நூலிழை உற்பத்தி மையங்களை பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அல்லிராணி உட்பட பேராசிரியர்கள் உடனிருந்தனர்.